சொன்னீங்க எத்தனை தமிழ் சங்கம் இருக்குன்னு சொன்னீங்க. தமிழ் சங்கம் எத்தனை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. மதுரைக்காரங்களை திட்டணும்னா அது ஒண்ணுதான் இருக்கா. மதுரைக்காரனை குத்துவான் கொலை பண்ணுவான்னு படம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் தான் 100 நாள் ஓடும். திருட்டு பைய களவாணி பைய அப்படின்னு சொல்லி படம் எடுப்பாங்க, அந்த படம் தான் 100 நாள் ஓடும். ஆனா இருக்கிற படிப்பாளிகளே அதிகமா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா கேரளாக்கு அடுத்து மதுரையில தான். போன வருஷம் மட்டும் 17 பேர் நீட் தேர்வுல பாஸ் ஆயிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் தெரியாது. மதுரைக்கார முட்டா பையன் படம் எடுத்தா அதுக்கு விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, 100 நாள் படத்தை ஓட வைக்கிறது. ஒரு விதமான கற்பிதம் இருக்கு, தப்பா போச்சு. அப்படி படித்த அறிவாளி எல்லாம் மதுரையில தான் அதிகமா இருக்காங்க, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியுது, மீனாட்சி ஒரு படிப்பாளி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது இல்ல. அதனாலதான் இவ்வளவு பெரிய கலைத்துறையில வந்து பேர் பெற்று மீனாட்சி ஒரு படிப்பாளியா இருக்கிறது காரணம் என்ன, இந்த தமிழ் சங்கத்தினுடைய தாக்கம் இங்க வந்திருக்கும் போல. ஆனாலும் பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னனுடைய வரலாறுகளையும் சொன்னிய உக்கிரகுமார பாண்டியன் முருகனே அவதாரம் செய்தாங்க. அப்படி எல்லாம் படிக்கிற போது எல்லா கதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம், தப்பு இல்ல.